வணக்கம். இது உங்கள் தன்னாட்சி. இன்று நாம் சந்திக்கக்கூடிய சட்டமன்ற வேட்பாளர், ஈரோடு மேற்கு தொகுதி சட்டமன்ற வேட்பாளர், அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பங்கேற்றிருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய ஈரோடு மேற்கு தொகுதி சட்டமன்ற வேட்பாளர் திரு யுவராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாழ்த்துக்கள். நன்றிங்க. எப்படி இருக்கு தொகுதி நிலவரம்? ரொம்ப நல்லா இருக்குங்க. நாங்கள் பிரச்சாரம் தொடங்குறதுக்கு முன்பு இருந்ததை விட நாளுக்கு நாள் மக்கள்கிட்ட வந்து ஒரு 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 ஆர்வம், ஆட்சி மாற்றத்திற்கான தேவைங்கிறது மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உற்சாகமாக பணியாற்றிட்டு இருக்கிறோம் நாங்கள். கடந்த முறை வந்து நூலிலையில நீங்க வாய்ப்பு 8000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் நீங்க வாய்ப்புகளை தவற விட்டீங்க. இந்த முறை என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கு? இல்லைங்க, ஆக்சுவலி கடந்த முறை நம்ம வந்து வெற்றி பெற்றிருக்கலாம். கடந்த முறை என்னாச்சுன்னா, உங்களுக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மைனாரிட்டி பீப்புளோட கான்ட்ரிபியூஷன் அதிகம் ஓட்டிங்கில் வந்து. ஸோ அவங்க சிஇனெல்லாம் சில விஷயம் கரெக்டாக அந்த நேரத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா, டோட்டலாக மாசாக வந்து இந்தியா அலையன்ஸ்க்கு வந்து அப்போ வந்து ஓட் பண்ணலிங்க. அதன் காரணமாக தான் போனோம். மொத்தம் 23 ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 18 ரவுண்ட் லீடிங் நாங்கள் தான் வந்தோம். ஸோ அது வந்து கொஞ்சம் வருத்தம் தான். பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா அது போன்ற பாஜக மேலே வந்து நம்பிக்கை கூடியிருக்கு தமிழ்நாட்டில். குறிப்பாக பெண்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாஜக மேலே வந்து பிரதமர் மோடி அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு உருவாகிருக்குதுங்க. ஸோ அதெல்லாம் சாதகமாக இருக்குது மேற்கு தொகுதியிலைங்க. சிறுபான்மை ஓட்டு கூட கம்மிங்க. ஈரோடு மேற்க பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நீங்க கிழக்குல நின்ன அனுபவம்ங்கிறது வேற. இந்த தொகுதியுடைய மக்களுடைய தேவை என்னவா இருக்கு? நீங்க என்ன மாதிரியான வாக்குறுதிகள் இல்லை, கொடுத்து? கிழக்கு தொகுதி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மாநகராட்சிக்குள்ளேயே வருதுங்க. 33 வார்ட்ஸ் உள்ள வருது. அதோட அதோட தன்மையே வேற மாதிரிங்க. ஒரு காஸ்மோ சிட்டி மாதிரி உங்களுக்கு எல்லா தரப்பு மக்கள் உள்ள இருக்கிறாங்க. மேற்கு தொகுதி பார்த்தீங்கன்னா அதே மாநகராட்சியில் 27 வார்டு இதில் வருதுங்க, கார்பரேஷனுக்குள்ள வருது. மீதி பார்த்தீங்கன்னா 2 பேரூராட்சி, 12 பஞ்சாயத்துலாம் பார்த்தீங்கன்னா கிராமப்புற பகுதிகளுங்க. ஸோ நீங்கள் இந்த மாவட்டத்தில் பெரிய தொகுதி இதுதான், ஈரோடு மேற்கு தான். 2,46,000 வாக்காளர்கள் இருக்காங்க. ஸோ புதுவிதமாக இருக்கும். காலையில் பார்த்தா டவுனில் கேம்பெயின் பண்ணுவோம், ஈவினிங் பார்த்தா கிராமத்துக்குள்ளே போயிடுவோம். கிராமத்தில் நிறைய பிரச்சனை, திமுக அதிருப்தி இருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு மரியாதை இல்லை. 100 நாள் திட்டத்தை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பெரும்பாலான இடத்துலைங்க வேலைக்கு போனால் ஒரு 10-20 பேர்த்துக்கு முறையாக சம்பளம் தரது இல்லைங்க. இதே டவுனில் வந்து பார்த்தீங்கன்னாங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு அந்த போகும்போது அந்த பேம்ப்ளெட் தர்றேன். தமிழ்நாட்டிலே சென்னைக்கு அடுத்தது வீட்டு வரி, சொத்து வரி, குப்பை வரி அதிகம் ஈரோடு தான். கொஞ்சம் நஞ்சலாம் இல்லைங்க. கோயம்புத்தூரை விட 150 மடங்கு வரி அதிகம். மதுரை, திருச்சியை விட 200 மடங்கு அதிகம். சேலத்தை விட 300 மடங்கு அதிகம் வரி, வீட்டு வரி. எப்படி தொழில் பண்ண முடியும்? அதனால ஒரு வித்தியாசமான தொகுதி, நிறைய பிரச்சனை உள்ள தொகுதியாக அது இருக்குதுங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? அதாவது வந்து 100 நாள் வேலை. 100 நாள் வேலை திட்டம் வந்து மத்திய அரசுடைய பங்களிப்புல தான். இப்பதான் சமீபத்துல அந்த சட்டத்தை மாற்றுனாங்க. கிராம்ஜி திட்டம். அதற்கு முன்பு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அது 60-40 மத்திய அரசுடைய பங்களிப்பும் இருந்தது. அப்ப மத்திய அரசு பங்களிப்பு வந்து மாநில அரசோட பங்களிப்பு இல்லாம அங்க கிடப்பில் போடப்பட்டதா? எதனால கிடப்பில் போடப்பட்டது? பொதுவாகவே 100 நாள் திட்டத்தை பார்த்தீங்கன்னா, அது இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான். இந்த பஞ்சாயத்தில் இத்தனை பேர் வேலைக்கு வேணும், வேண்டான்னு முடிவு பண்ணுறது. இவங்க வந்து திட்டமிட்டு இதை வந்து 100 நாள் திட்டத்தை வந்து படிப்படியாக குறைச்சி கொண்டு போயிட்டாங்க. உதாரணத்துக்கு அஇஅதிமுக ஆட்சி காலகட்டத்தில் ஒரு பஞ்சாயத்துக்கு பார்த்தீங்கன்னா 250, 300 பேர் போவாங்க. இப்போ இதே இன்னைக்கு திமுக வந்த பிறகு 20, 30 பேர் தான். அந்த 20, 30 பேர் பார்த்தீங்கன்னா சம்பளம் மாதம் மாதம் கொடுக்குறதே கிடையாது. இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 6 மாதம் சம்பளம் தரலைங்க. இப்போ 2 மாசமா சம்பளம் தராமல் இருக்காங்க. இது வந்து தமிழக அரசுடைய ஒரு நிர்வாகத்தில் குறைபாடு தான். இது ஏன் பண்ணீங்கிறது நம்மளுக்கே தெரியல, ஆச்சரியமா இருக்குது. எல்லா மாநிலத்திலும் நல்லபடியாக போகுது, ஏன் தமிழ்நாட்டு மட்டும் எப்படின்னா, இது தமிழக அரசு தான் பொறுப்பேற்றுக்கணும் அதுக்கு. இந்த நீங்க சொன்ன மாரி அதிமுக, பாஜக இந்த கூட்டணிக்குள்ளர கடந்த காலங்கள்ல 2021ல நீங்க எல்லாரும் ஒண்ணா களத்துல நின்னீங்க. அதுக்கப்புறம் அதிமுக வந்து 2024ல வெளியில போனாங்க. நீங்க ஆனா தமிழ் மாநில காங்கிரஸ் தொடர்ந்து உள்ளேயே இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் தலைவர் தான் மீண்டும் இந்த கூட்டணி அமைப்பதற்கு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினார். மீண்டும் இதை ஜெல் பண்ணதுக்கான ஒரு முயற்சியெல்லாம் மேற்கொண்டார். அப்ப இப்ப எப்படி கூட்டணிக்குள்ள அது எவ்வளவு இன்டாக்டா இருக்கு இப்ப? இல்லை, நீங்கள் 2019லேருந்து நாங்கள் இருக்கோம். 2024ல் மட்டும்தான் நாங்கள் வந்து தனியாக நின்னோம். பட் எங்களை பொறுத்தவரை ரொம்ப ஒரு ஒரு இயற்கையான கூட்டணியை தான் பார்க்குறேங்க. ரொம்ப ஜெல்லாக இருக்கும், அதில் எந்த குறையுமே இல்லை. இப்போ நான்லாம் கேம்பெயின் ஆரம்பித்து 20 டேஸாக போகிறோம். எந்த இடத்துலையும் எந்த நிமிஷமும் ஒரு சின்ன ஒரு தடங்கள் கூட வர கிடையாதுங்க. ஸோ திமுக விட இது பலமான கூட்டணி. நீங்கள் திமுகவில் 30 கட்சி இருக்கலாங்க, அங்கே வாக்கு வங்கியே கிடையாது. நீங்கள் திமுகவுக்கு 25%, தனிப்பட்ட முறையில் 26, 27% இருக்கலாம். பட் ஆன்டிக்கு எவ்வளோ குறையும், ஆன்டிக் கமிச்சு எவ்வளோ குறையும் தெரியாது. காங்கிரஸுக்கெல்லாம் 2.5 மேலே கிடையாது. அதை தாண்டி நீங்கள் எந்த கட்சி எடுத்துக்கங்க, ஒன்றுமே கிடையாது. சும்மா சேர்த்துக்கிட்டே போயிட்டாங்க. எல்லாம் அறிவாலயம் சரி போகிற எல்லாத்தையும் கூட்டணி சேர்த்துக்கிட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அதிமுகவோட அலையன்ஸ் பாருங்க, நீங்கள் புருவன் நோட் ஷேர் தான் எல்லாமே பேசுகிறோம்.
நீங்கள் வந்து அதிமுகவுக்கு லோயஸ்ட் ஷேரே வந்து பார்த்தீங்கன்னா 2024 20.3%ங்க. பாஜகவுக்கு ஹையஸ்ட் போனால் 19ங்க. நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிவி இருக்காரு, பாமக இருக்குது, எவ்வளவோ கட்சிகள்லாம் இருக்குது உள்ளாரைங்க. அது வலுவான தமாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 40% ஓட்டு வங்கியோடு நாங்கள் போகிறோம். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு இயற்கையான கூட்டணி, மறுபுறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸாகவும் நாங்கள் இருக்கிறோங்க. நீங்க சொன்ன வோட் பேங்க் டேட்டாவே எடுத்தாலும் 2019, 2021 நாடாளுமன்றம், சட்டமன்றம். திரும்ப 2024 நாடாளுமன்றம், இப்ப சட்டமன்றம்னா அதே கூட்டணி. அவங்க தானே வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. எத்தனை நம்பர் உள்ள போறதுங்கிறது தானே ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு. நல்ல பாயிண்ட் கேட்டிங்க மேடம். 2019ல் வந்து பார்த்தீங்கன்னா, சிஏஏ வச்சு, ஆன்டி மோடி வேவ் வச்சு பார்த்தீங்கன்னா, திமுக அந்த ஓட்ட அறுவடை பண்ணாங்க. இன்னொன்னு 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலகட்டம்னா, பொதுவா எந்த கட்சி 5 வருஷம் திமுக என்னைக்கே மக்கள் யாரும் எதுக்கு தயாரா இல்ல. ஒரு 10 வருஷம் ஒரு ஆட்சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பொய் பிரச்சாரங்கள் திரு எடப்பாடி அவர்கள் மீது, அதிமுக மீது எல்லாம் கட்டமைக்கப்பட்டு அந்த தேர்தல் வந்துச்சுங்க. அதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திமுக வந்து சிறுபான்மை மக்களை மட்டும் பயன்படுத்தினாங்க வாக்கு வங்கிக்காக. அதனால தான் அவர் வெற்றி பெற முடிஞ்சுச்சு. அப்ப நடந்த 23 இடைத்தேர்தல்ல 9 வந்து அதிமுக ஜெயிச்சாங்க இல்லைங்க. நீங்க அப்பவே மக்கள் வந்து என்ன நெனச்சாங்க, நாடாளுமன்றத்திற்கு ஓட்டு போட தயாரா இல்ல. சட்டமன்றத்துக்கு அதிமுக போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அதே மாரி 2021 சட்டமன்ற தேர்தல்ல 2019ல மிகப்பெரிய தோல்வி சந்திச்சோம். ஆனா 2021ல 75 சீட் ஜெயிச்சு வந்தோம் இல்லைங்க நாங்க. அப்ப வந்து மக்கள் பாருங்க, 10 வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் உண்மைய சொல்லப்போனா ஜெயலலிதா அம்மாவே இவ்ளோ பெரிய ஆட்சியிலிருந்து போகும்போது, இவ்ளோ சீட் வந்தது கிடையாது. 11ல பார்த்தீங்கன்னா, திமுக வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட வர முடியலைங்க. பட் எடப்பாடி அவர்களும், அதிமுக அவர்களும் இத்தன பிரச்சனைக்கு நடுவாலயும் 75 சீட் வந்தாங்க. ஸோ, அதனால எங்களுக்கு வந்து இப்ப 5 வருஷத்தினுடைய திமுகவுடைய எதிர்ப்பு, போதை கலாச்சாரம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அடிப்படை வசதி கூட செய்யப்படாதது, எல்லாமே எங்களுக்கு சாதகமா இருக்குது. சாதகம் சொல்றத விட திமுகவுடைய வேதனையான விஷயங்கள் தான் நான் பார்க்குறேன். அது எங்களுக்கு நீங்க வந்து ஓ எங்கள் மக்கள் எங்கள பக்கம் திரும்பக்கூடிய வாய்ப்பா அமையுதுங்க. தமிழ்நாடு வெல்லட்டும், திமுக வீழட்டும்னு உங்களுடைய சோசியல் மீடியாவுல நீங்க ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அது என்ன அஜெண்டா? அப்படி இல்லைங்க. தமிழ்நாட்ட வந்து திமுக தப்பா பயன்படுத்துது. ஏதோ திமுகவுடைய சொத்து, கலைஞருடைய குடும்பத்து சொத்தா தமிழர் நினைக்கிறாங்க. அது தப்பு. இது ஒரு தனி மனிதனுக்கோ, தனி குடும்பத்திற்கோ தமிழ்நாடு யாருக்கும் எழுதி குடுக்கப்படாதுங்க. பொய்யான வாக்குறுதி குடுத்து 2021ல ஆட்சிக்கு வந்துட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம். அதனால அவங்க வீழ்த்தப்படணும். அ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு மண்டலம்ங்கிறது அதிமுகவுடைய கோட்டைன்னு சொல்லப்பட்ட காலம்னு ஒண்ணு இருக்கு. ஆனால் இந்த தேர்தல் வந்து மேற்கு மண்டலத்துக்கு ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல்ல மக்கள் வேறு மாதிரி வாக்களிச்சிருக்கிறாங்க. இங்கேருந்து ஒரு எம்பி கூட அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு கிடைக்கல, அதிமுகவுக்கும் கிடைக்கல. அப்ப இந்த முறை அந்த மேற்கு மண்டலம் அதிமுக கோட்டைன்னு உங்க கூட்டணிக்கான அந்த நேம் இருக்கு இல்லையா? அது இருக்குன்னு பார்க்கிறீங்களா? நீங்க எப்பவுமே மேடம் நீங்க 1996 எடுத்து பாருங்க. 1996 எலக்ஷன் எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப வந்து கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ணுச்சு டிஎம்கே அலையன்ஸ், டிஎம்சி அலையன்ஸ்ன்னு அங்கேயே ஸ்வீப் பண்ணா அதிமுக ஒரு சீட்ல ஜெயிக்க முடியல. இதே தான் 2004 நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அம்மானால வந்து வெற்றி பெற முடியல. திமுக ஜெயிச்சுச்சு. இது மக்கள் பொறுத்தவரையிலும் சட்டமன்ற தேர்தல்னா தைரியமா அதிமுக ஆதரிப்பாங்க. அது என்னைக்குமே இந்த பகுதியினுடைய தன்மை அப்படி. இது எம்ஜிஆர் அவங்க காலமா இருக்கட்டும், அம்மா காலமா எடப்பாடி அவர் காலமா இருக்கட்டும், இதை யாருனாலும் தொட முடியாதுங்க. இப்போ சொல்றேன், கடந்த முறையை விட இந்த முறை அதிக வாக்குகள் தான் வாங்க போறோம். மேற்கு தொகுதியில. ஏன்னா, போன முறை பொய்யான பிரச்சாரம் 10 வருஷம் ஆட்சிய வச்சு இவங்க ஓட்டு வாங்குனாங்க. இன்னைக்கு மக்கள் தெளிவாயிட்டாங்க. அதனால வந்து இன்னைக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கும். இது அதிமுக கோட்டை தான் என்னைக்குமேங்க. ஈரோட பொறுத்தவரைக்கும் ஜிடிபிலயும், ஜிஎஸ்டிலயும் அதிக பங்களிப்பு செலுத்தக்கூடிய ஒரு மாவட்டம். அந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது, உங்களுடைய தொகுதி வந்து கிராமம், நகரம் 2க்கும் வந்து இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. 2 தரப்பையும் பார்க்க முடியுதுன்னு. அப்ப அந்த மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? நீங்க வந்தா என்ன வாக்குறுதி குடுத்திருக்கிறீங்க? இல்லைங்க. மக்களுடைய கோரிக்கை என்னன்னா, அ நீண்ட நாள் கோரிக்கை தான். இது வந்து அடிப்படை கட்டமைப்பே இல்லாத ஒரு நகரம்னா ஈரோடு மட்டும் தாங்க. ப்ராப்பரான சிட்டிக்குள்ள ப்ராப்பரா ரோடு கிடையாது. ப்ராப்பரா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி கிடையாது. விவசாயிகள் தங்களுடைய பொருளை பாதுகாக்க வைக்கக்கூடிய இடம் கிடையாது எங்கேயுங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா சொல்றேன். நீங்க வந்து எங்க எங்க மேற்கு தொகுதியிலங்க எஸ்சி மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா 187 இருக்குதுங்க. அதில 164க்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட கிடையாது இன்னைக்கு வரலும். சொல்றேன். இதெல்லாம் அவங்க எதிர்பார்ப்பீங்க. இதே டவுனுக்குள்ள வந்தீங்கன்னாங்க, ஈரோடுங்கிறது இன்னைக்கு ஒரு கேன்சர் மாநகரம் மாரி ஆயிப்போச்சுங்க. எல்லா இடத்துலயும் நெறைய பகுதியில பார்த்தீங்கன்னா, சாயக்கழிவுகள் வந்து பொ பொதுவான இடத்திலேயே போகக்கூடிய அவலநிலை இருக்குது. இன்னைக்குமே இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, நீங்க நகர்ப்புறங்கள்ல தண்ணி கெட்டு போயிருச்சுங்க.
ஸோ எடப்பாடி வந்து அவர்களுடைய ஆட்சியில் இருக்கும்போது 450 கோடி ஊராட்சி கோட்டையில இந்த பவானிக்கு அந்த பக்கம் காவேரி சுத்தமான தண்ணீர் இருக்கும்போது பைப் லைன் போட்டு குடுத்துட்டாருங்க. அந்த திட்டத்தையும் திமுக வந்து இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு. ஸோ அந்த திட்டத்த நம்ம வந்து உடனே செயல்படுத்தணுங்க. அதே மாரி ஹாஸ்பிட்டலுங்க. ஈரோடு மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய கனவு ஈரோடு ஜிஹெச் தான். அதில எடப்பாடி அவர்கள் 98 கோடிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 அடுக்கு பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க. அந்த பில்டிங்கும் 7 மாடி 2 மாடி தான் ஒர்க் பண்றாங்க. 5 மாடி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இத நம்ம ஓப்பன் பண்ணிட்டுங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு கேன்சர்ன்னு ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வந்து ஃப்ரீ எக்ஸ்பென்ஸ்ல பண்ணணுங்கிற ஆசைங்க. அப்புறம் டெக்ஸ்டைல் பார்க்கே கிடையாதுங்க. நீங்க இன்னைக்கு ஈரோட்ல பாருங்க பல பகுதியில ஒரு சந்துக்குள்ளலாம் தறி ஓடிட்டே இருக்கும். படுத்தே தூங்க முடியாது. அவங்கலாம் காலங்காலமா சத்தம் கேட்டே வாழ்ந்து பழகிட்டாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு தனியா ஒரு பகுதிக்கு கொண்டு போயி, எப்படி வந்து சுத்திகரிப்பு காமன் பிளான்ட் போடுற மார, இவங்களும் காமனா ஒரு இடத்துக்கு கொண்டு போய் டெக்ஸ்டைல் பார்க் குடுக்கணும்னு தான் என்னோட ஆசைங்க. பாஜகவிற்கு அதிமுகவிற்கும் தமிழ் மாநில காங்கிரஸிற்குமான இந்த கூட்டணி உறவில் இந்த முறை எப்படி வந்து வெல்வதற்கான ஸ்ட்ராட்டஜிய கிரியேட் பண்ணியிருக்கிறீங்க? நீங்க 2024 உதாரணம் சொல்றேன் மேடம். 2024ல எல்லாம் தனியா நின்னோம். நாங்க வந்து என்டிஏ இங்க இதே ஈரோடு பாராளுமன்றத்தில பார்த்தா தமிழ் மாநில சைக்கிள் சின்னத்தில நின்னுச்சு. அதிமுக தனியா நின்னாங்க. கடந்த முறை பார்த்தீங்கன்னா, இதே ஈரோடு மேற்கு தொகுதியில நாங்க வந்து ஆல்மோஸ்ட் 18,000 19,000 ஓட்டு வாங்கினோம். அதிமுக தனிச்சு நின்னு பிரதமர் வேட்பாளர் இல்லாமயே 47 ஓட்டு வாங்குனாங்க. அப்பவே எங்களுடைய வாக்கு 2 சேர்த்துனா 65,000 66,000 ஓட்டு ஏற்கனவே வச்சிருக்கிறோம். திமுகவுடைய உச்சகட்டமான வாக்கு வங்கிங்கிறது அந்த 2024 தான் பீக். எல்லாம் ஸ்வீப் பண்ணாங்க. அப்போ 1,05,000 ஓட்டு எங்களுக்கு அவங்களுக்கு 40,000 ஓட்டு தான் வித்தியாசங்க. ஸ்விங்கு தான். 20,000 ஓட்டு மாறுச்சுனா எல்லாமே மாறும். ஸோ எங்களை பொறுத்தவரை இப்போ இந்த தேர்தல்ங்கிறது திமுக மிகப்பெரிய அதிருப்தி. அதிமுக, பாஜக மக்கள் ஏத்துக்க தயாரா இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோட இருக்காங்க. டிடிவி வந்திருக்காரு. இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஃபேக்டர் வந்து இன்னுமே எங்கள வந்து அது வெற்றி நோக்கி கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை. அதையும் தாண்டி மக்கள் இன்னைக்கு திமுக வேண்டாங்கிறாங்க. அது வந்து அடிஷனலா எங்க அலையன்ஸ்க்கு வேல்யூ சேர்த்து. ஒரு பக்கம் திமுக நெறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. வீட்டிற்கு எங்களுடைய ஓட்டு வந்து எங்களுடைய அதாவது இந்த ஸ்கீம்ஸ் மூலமா பயனாளிகள் இருக்கிறாங்க. அப்படிங்கிறது களத்தில் எதிரொலிக்குதா? மேடம் நான் வந்து 3வது தேர்தல் நிக்கிறேன். ஒரு அரசாங்கம் கொடுக்கிற திட்டங்கள வச்சு அந்த அரசு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர்றத நான் தமிழ்நாடு அரசியல்ல பார்த்ததே இல்ல. அம்மா தாலிக்கு தங்கம் குடுத்தாங்க. கலைஞர் டிவி குடுத்தாரு, அரிசி குடுத்தாரு. மக்கள் வந்து அதான் சொல்றேன் பாருங்க. நீங்க கடந்த 1 மாசமா எல்லா பேப்பர் ஃப்ரண்ட் பேஜும் திரு ஸ்டாலின் அவர்களுடைய விளம்பரம் தான். அந்த திட்டம் குடுத்தோம், இந்த திட்டம், அது குடுத்தோம். நீங்க வேணா என் கூட தொகுதிக்குள்ள வாங்க. ஒரே ஒரு இடத்துக்கு போலாம். அடிப்படை வசதி பண்ணி குடுத்தாங்களா? ஒருத்தருக்கு வந்து மேடம் மாசம் மாசம் ரூ. 1000 பணம் குடுத்தா போதுமா? அவங்களுக்கு பேசிக் நெசசிட்டின்னு இருக்கு. டைமுக்கு பஸ் வரணும், லைட் எரியணும், இருக்க வீடு இருக்கணும், கரெக்ட்டா பொண்ணுங்க போற பக்கத்துல நல்ல ஸ்கூல் இருக்கணும், டாய்லெட் இருக்கணும். எதுவுமே பண்ணி தராம நான் உனக்கு பணம் குடுக்குறேன், பணம் குடுக்குறேன்னு பணம் இப்படி குடுத்தீங்கன்னா அப்படியே டாஸ்மாக் பாதி போயிருது. கந்து வட்டிக்காரனுக்கு மீதி போயிருது. அந்த குடும்ப தலைவி என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஒரு ஒரு ஸ்கீம வச்சு மீண்டும் ஆட்சிக்கு வரது முடியாது. என்ன ஸ்கீம் குடுத்தாலும் இவங்க குடுக்குற ஸ்கீம்லாம் பாருங்க. ஓட்டுக்கு ஏன் போய் ஒரு ஆள் குடுக்கணும்? மாசம் மாசம் குடுக்கலாம். ஆச்சு அது நடக்கவே நடக்காது மேடம். அடிப்படை வசதிகள் பண்ணி குடுக்கணும் அவங்களுக்கு. திமுகவுக்கு மாற்று டிவிகே அப்படின்னு புதியதாக தமிழக வெற்றிக் கழகம் வந்து இந்த முழக்கத்த தான் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு அதாவது முதல் தலைமுறை வாக்காளர்களுடைய வாக்கு அவங்களுக்கு அதிகபட்சமா இருக்குன்னு. உங்க கூட்டணி அத எப்படி பார்க்குறீங்க? அதாவது அதிமுக கூட்டணிய அப்படியே அதாவது கொள்கை எதிரின்னு பாஜகவ விமர்சிக்கிறது அளவுக்கு கூட அதிமுக குறித்து அவர் பேசவே இல்ல. சைட்லைன் பண்ணிட்டாரு. திமுக வெர்சஸ் டிவிகே அப்படின்னு அவங்க வைக்கிற முழக்கம் களத்துல இல்ல, எப்படியானதா இல்ல. இருக்கு? எல்லா கட்சியும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு கட்சி இருந்தா, இப்ப நாங்களே இருக்கிறோம். நாங்க வந்து அதிமுக கூட்டு வந்து வெளிய இருக்கும் பொழுது, நாங்க திமுக தான் எதிர்த்தோம். யார் ஆளுங்கட்சியோ அவங்கள தான் எதிர்க்க முடியும். எதுக்கு எதிர்க்கட்சிய போய் விஜய் எதிர்க்கணும்? அவசியமே கிடையாது. ஏன்னா ஆளுங்கட்சி மேல தான் மக்கள் அதிருப்தி இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்கள தான் சொல்லணும். இன்னொன்னு விஜய் அவர்கள பொறுத்தவரையிலும் இன்னைக்கு வந்து முதல் வாக்காளர் அத்தனையுமே விஜய்க்கு ஒரு போடுவாங்கிறதெல்லாம் தப்பான ஒரு கணிப்புங்க. விஜய் எனக்கு தான் பிடிக்கும். ஒரு படத்த பிடிக்கும். நல்லா சுவாரஸ்யமா இருக்கும், ஆக்ஷனா இருக்கும். அதுக்காக நான் ஓட்டு போடணுங்கிறது அவசியம் கிடையாதுங்க. இன்னைக்கு இளைஞர் நல்லா சிந்திக்கிறாங்க, செயல்படுத்துறாங்க. நீங்க வாக்குகள் வரும்போது பாருங்க. ஓட்டு வாங்குவாரு. இல்லைன்னுலாம் மறுக்கவே கிடையாது. அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே இல்ல அவர. பட் நீங்க சொல்ற மாரி வந்து திமுகவுக்கு மாற்று விஜய்ங்கிறதெல்லாம் வந்து கற்பனையே செய்ய நான் சொல்லல. அவர் தான் ஸ்டேஜ்க்கு அவரு ஸ்டேஜ் ஒரு கட்சி சொல்றாரு. அவரு சொல்லல. அவர் சொல்றத நீங்க சொல்றீங்க. பட் இருந்தாலும் சொல்றேன். அது மாரிலாம் களத்துல அப்படி கிடையாது. இல்ல உங்க கூட்டணி அத எப்படி இல்ல, எதிர்கொள்றீங்கங்கிறது இல்ல. தான். எங்கள திமுக மட்டும் தான் எதிர்கொள்றோம். திமுக மட்டும் தான் நாங்க வந்து இந்த களத்துல பார்க்க முடியுது. திமுகவோட மட்டும் தான் நாங்க வந்து போராட்டத்த நடத்த முடியுது. அவங்களும் எங்கள எதிர்த்து தான் அரசியல் பண்றாங்க. நாங்க எதிர்த்து அரசியல் பண்றோம்.
என்னதான் வந்து அதிமுக ஒரு தேர்தல் வாக்குறுதி குடுத்து, அவங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றினாலும், ஒரு கேண்டிடேட்டா நீங்க வந்து உங்க மக்களுக்கு ஏன்னா உங்க பகுதியிலேயே இருக்க போறாங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்ககிட்ட தான் வந்து முதல்ல நிப்பாங்க. நீங்க என்ன இந்த இந்த தொகுதிக்கு நான் மீண்டும் தேர்வு செஞ்சு நான் வரும்பொழுது, ஈரோடு மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக நான் இங்க தேர்வு செய்து வந்தால், இதையெல்லாம் செய்வேன்னா, எதெல்லாம் செய்வீங்க? அட்லீஸ்ட்டுங்க இந்த தொகுதி மக்கள மாசத்துக்கு 2 ட்ரிப்னாவது பார்க்கணும் எல்லார்த்தையும். இதுதான் முதல் பண்ண வேண்டிய வேலை. இப்ப இந்த தொகுதிக்கு நான் வந்து நிக்கிறேன். நான் போய் பல இடத்துல முதல் கேள்வி கேட்பேன். சட்டமன்ற உறுப்பினர் திரு முத்துசாமி எப்ப பார்த்தீங்கன்னா, 90% பார்க்கவே இல்லைங்கிறாங்க. ஏன்னா, நீங்க மக்கள பார்க்க ஆரம்பிச்சா தான், மக்களோட எதிர்பார்ப்பு தினம் தினம் மாறுது. மிந்தி மாரிலாம் கிடையாது. இன்னைக்கு எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாயிட்டே போகுதுங்க நீங்க. நம்ம நினைக்கிறோம், அப்பப்பா அங்க பஸ் விட்டாச்சுப்பா, அங்க லைட் போட்டாச்சுப்பான்னா, திருப்பி அடுத்து இன்னும் எதிர்பார்ப்பு. தப்பு இல்ல. அது நியாயம் தான். ஸோ மக்கள வந்து சந்திக்க அலுவலகங்கள் தொடங்கணுங்க. நீங்க ஈரோடு பெரிய தொகுதி. அங்கங்க ஒரு பேரூராட்சிக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும். நீங்க டவுன்ல பார்த்தா ஒரு ஆஃபீஸ் வேணும். ஒரு 4 இடங்கள்ல ஆஃபீஸ் போடணுங்க. பேசிக்கா இதுதான் அடிப்படை. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ரோட் ஃபெசிலிட்டி. ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி. நான் அப்படியே ஏற்கனவே சொன்னது மாரி தான். இதுதான் 2 அடிப்படை வசதிகள்ங்க. அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க வந்து ஈரோடெல்லாம், கொங்கு மண்டலம்லாம் வளர்ந்த பகுதிங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த கேம்பெயின்ல சொல்லுவேன். உங்களுடைய வாழ்க்கைய மாத்தணும்னா, கல்வி மட்டும் தான் மாத்த முடியும். இலவசங்கள்லாம் உங்கள காப்பாத்தும். இன்னைக்கு வீட்ல படுத்து தூங்கலாம், சாக வரலும் இப்படியே அரிசி கிரிசி வந்துகிட்டு இருக்கும், பணம் வந்துகிட்டு வாழலாம். பட் நீ உங்க அம்மா இப்படி இருந்தா ஒரு அம்மாட்ட சொன்னேன், "உங்க அம்மா இதே வாழ்க்கை வாழ்ந்தாங்கம்மா. நீங்களும் இதே வாழ்க்கை வாழ்றீங்க. இப்ப 3வது தலைமுறை உங்க பொண்ணு இப்படி நிக்குது, தட்ட தூக்கிட்டு நிக்குது. இப்ப உங்க பேத்தி என்னதான் பண்ணும்? பக்கத்துல ஒரு வீடு கட்டி வளர்ந்து மேல போயிட்டாங்க. அதனால நல்லா படிங்க. நாங்க படிக்க வைக்கிறோம்." அது என்னோட ஆசை. என் தொகுதியில இன்னைக்கு கூட வந்து ஒரு டீம் மீட்டிங் போட்டோம். ஸ்டூடண்ட்ஸ் மீட்டிங் போட்டோம். வெளிய எல்லா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நான் சொன்னேன். "உங்கள நான் படிக்க வைக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி வேணுமோ ஸ்காலர்ஷிப் நான் சொந்த காசுல தர்றேன். படிங்க. படிச்சா மட்டும் தான் மேடம் வரும். நம்ம மீதி எல்லாம் பண்றது எல்லாமே டெம்பரவரி தான்." ஏற்கனவே நீங்க கல்லூரிகள் மூலமா நெறைய இலவசமா பிள்ளைகள படிக்க வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? நெறைய பண்றோங்க. பட் இருந்தாலுமே இங்க இதெல்லாம் பத்தாது. இந்த தொகுதியில அதான் சொல்றேன் பாருங்க. நான் பார்க்குறேன். பெரும்பாலான பொண்ணுங்கலாம் 10 வயசுல 10வது முடிக்கும்போது கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க. 11வது படிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க. நான் ஏம்மா எந்த 5தா, 6தா, 8தான்னு கேட்டா, "சார் நான் கல்யாணம் பண்ணிட்டேங்க சார்" அப்படிங்குது. "என்னம்மா கல்யாணம்?" "ஆமாங்க சார் 10த் முடிச்சோனே பண்ணி வச்சுட்டாங்க சார் வீட்ல." அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு வந்து நல்ல கல்விங்க, நல்ல சுகாதாரம், நல்ல மருத்துவம் இத பண்ணணும். அப்புறம் ரோட் நீங்க ஃபெசிலிட்டி. சொல்றது ஸ்டேட்டுக்கான ஒரு பெரிய அலார்மிங் ஸ்டேட்மெண்ட் சார். அதாவது ஒரு பக்கம் நம்ம குழந்தை திருமணம் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து நீங்க வந்து குழந்தைகள 15 வயசு அதாவது 10ஆம் வகுப்பு முடிஞ்சு 15, 16 வயசு தான் ஆயிருக்கும் உங்களுக்கு. அண்டர் 18. ஏன்னா அவங்களுக்கு கனவே இல்லைங்க. இப்போ ஒரு அவங்களுக்கு ஒரு வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்கங்கிறது வந்து ஒரு ஸ்டேட் அலார்மிங் இல்லைங்க. அவங்களுக்கு ஒரு மெஷர். இலக்கே இல்ல லைஃப்ல. இப்போ நான் வந்து நான் எங்க போனாலும் என்னோட கேம்பெயின் வீடியோஸ் எல்லாம் கூட அனுப்பிச்சு விடுறேன் பாருங்க. எங்க போனாலும் பொண்ணுங்கட்ட பேசுவேன். ஸ்டூடண்ட்ஸ்ட்ட பேசுவோம். என்னம்மா வேணும்? என்ன நினைக்கிறீங்கன்னா, அவங்களுக்கு கனவே இல்லைங்க. உனக்கு என்னம்மா வேணும்னா தலை குனிஞ்சுக்கிறாங்க. இல்லம்மா நீ உனக்கு ஏதோ ஒண்ணு ஆசை இருக்கு மனசுல. பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை பார்க்குறது, வீட்ல சில நேரங்கள்ல ஒரு சில இடங்கள்ல அவங்க அப்பா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வர்றாரு. அம்மாக்கு, அப்பாக்கு சண்டை. பொருளாதார ரீதியான பிரச்சனை. கதவு நீக்குனா கந்து வட்டிக்காரன் நிக்கிறான். இப்படியே வாழ்க்கை வாழ்ந்துங்க அவங்களுக்கு கனவேலாம் வாழ்ந்துட்டாங்க. முதல்ல அவங்களெல்லாம் பேசணும். நான் தான் சொன்னேன். இப்ப நான் அதான் ஒரு சொல்றேன். நம்ம ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் சென்டர்ஸ் வேணுங்க. நாங்க நெறைய ஸ்டூடண்ட்ஸ் கவுன்சிலிங் பண்றோம். அவன் சொல்றது என்ன தெரியுங்களா? வீட்டு பிரச்சனை தான் வந்து அவன பாதிக்குது. அப்பா அடிச்சாங்க, அம்மாவ அடிச்சுட்டாங்க. அம்மா கோவிச்சுட்டு போயிட்டாங்க. அப்பா, அம்மா தனியா இருக்கிறாங்க. அம்மாவோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். பக்கத்து வீட்ல வந்து இப்படி தொந்தரவு பண்றாங்க. இதுதாங்க பாதிக்குது. இந்த சமுதாயத்த நீங்க மாத்தணும்னா, இது வந்து அடிப்படை கல்வி தான். இந்த கல்விய குடுக்கணும். அதே மார இந்த கேன்சரு, சுகரு, முட்டு வலி, கண்ணு வலி எல்லாத்துக்கும் வருது. இவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் எங்க பார்க்குறோம் கூட தெரிய மாட்டேங்குது. நல்ல ஹாஸ்பிட்டல், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் குடுக்கணும். 3வது ரோடுங்க. இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பா பதிவு பண்றேங்க. முதலமைச்சரோட இலவச பேருந்து மார ஒரு பெண்களை அவமானப்படுத்துறது எதுவுமே கிடையாது. நீங்க போய் இந்த தொகுதியில போய் கேளுங்க நீங்க. இந்த தொகுதின்னு இல்ல, எங்க வேணாலும் கேட்கலாம் நீங்க. நீங்க வந்து தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடுங்க. இந்த பஸ் வர்றதே கிடையாது. வந்தாலும் நிக்கிறது இல்ல. ஒரு 200 மீட்டர் தள்ளி போய் நிறுத்துறது. அப்படித்தான் அந்த பஸ்ஸில ஏறி உட்கார்ந்தாலும் டிரைவரும் மதிக்கிறது இல்ல, கண்டக்டரும் மதிக்கிறது இல்ல. அப்படித்தான் பஸ்ஸில போனாலும் பஸ்ஸும் பாதுகாப்பு இல்ல. இதுதான் நிலைமை இருக்குது. அந்த பஸ்ஸில எந்த பிரயோஜனம் இல்லைங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வரணும். நெறைய எனக்கு கனவுகள் இருக்கு. நெறைய பண்ணணும்னு நெனைக்கிறேன் இந்த ஊருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் தான். பெருசா மரம் நெறைய வைக்கணும். இப்போ நீங்க இந்தியாலயே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் நாங்க தான் ஃபர்ஸ்ட்டு. ஈரோடு தான் அதிகம். எல்லாம் 42 டிகிரி, 43 டிகிரி போய் நிக்கிறோம் எல்லாமேங்க. அ தண்ணி கெட்டு போய் கிடக்குதுங்க. டாக்டர்ஸே சொல்றாங்க, "ஈரோடு அம்மா ஊர மாத்துங்கங்கிறாங்க. வேற ஊர் போய்ங்க பொழச்சுக்கங்கங்கிறாங்க." அந்த அளவுக்கு இங்க வந்து 10 வீடு, ஒரு வீடு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும்னா, சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம அத பண்ண முடியுங்க.
உங்களுடைய சின்னம் தமிழ் மாநில காங்கிரஸுடைய சின்னம் சைக்கிள்க்குன்னு ஒரு பெரிய தமிழ்நாட்டுல வரலாறு இருக்கு. உங்களுக்கு தெரியாதது இல்ல. உங்களுடைய தலைவர் ஜி.கே. மூப்பனார் வந்து அந்த சைக்கிள் சின்னம் வந்து என்ன மாதிரியான ஒரு மாற்றத்த அன்னைக்கு கொண்டு வந்துச்சு? எப்படி ஒரு லேண்ட்ஸ்லைட் வெற்றிய நீங்க பார்த்தீங்கங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா இன்றைக்கு நீங்கள் தாமரையில் நிற்கும் பொழுது அதை மக்கள் எப்படி எதிர்கொள்றாங்க? இல்ல எனக்கு அந்த பயம் எனக்குமே இருந்துச்சு. உண்மதான் நீங்க சொல்றது. ஏன்னா நாங்க வந்து காங்கிரஸ் பாரம்பரியத்திலருந்து வந்தவைங்க. தாமரை பார்க்கும்போது மக்கள் ஏத்துக்குவாங்களா? அது என்ன தாமரை சின்னத்தில ஏத்துக்கணும்னு நெனச்சேன். அதான் சொல்றேன் பாருங்க, நான் எதிர்பார்த்தத விட அ பயங்கரமான வரவேற்பு தாமரைக்கு இருக்குங்க. நான் நெனச்சு கூட பார்க்கல. நான் வந்து ஈரோட்ல மக்கள் வந்து தாமரை ஏத்துக்குவாங்களான்னா, அற்புதமா ஏத்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்பிக்கை தர்றாங்க எல்லாருமே. "சார் நீங்க நல்ல சாய்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. நீங்க தாமரை நல்லதுன்னு" சொல்லி அப்ரிஷியேட் பண்றாங்க. எஸ்பெஷலி விமென் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஆதரவு தாமரைக்கு இருக்கு. காரணம் பிரதமர் மோடி அவர் மீது நம்பிக்கை. அதே மாரி அண்ணாமலை அவர்களுக்குன்னு சொல்லி இங்க ஒரு பேஸ் இருக்கு. அதில வந்து நான் மறுக்க முடியாதுங்க. அவருக்குன்னு வந்து இந்த தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் நெறைய இருக்கிறாங்க. அ எவ்வளவு தீவிரமா நீங்க தேர்தல் பரப்புரையில இருந்தீங்கன்னு தெரியும். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி, நீங்க வந்து இவ்வளவு பரப்புரை அந்த டென்ஷனுக்கு மத்தியிலயும் வந்து உங்களுடைய கருத்துக்கள பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க. ஒரே பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். அ தேர்தல்னாவே இன்னைக்கு பணப்பட்டுவாடாங்கிறது பொதுவாயிருச்சு. நான் வந்து ஈரோடு மக்கள்ட்ட வந்து ஏற்கனவே எல்லா 90க்கு மேல பேசும்போது, திமுக பணம் குடுத்தா கண்டிப்பா வாங்கிக்கங்க. அது ஒண்ணும் சம்பாரிச்ச பணம் கிடையாது. டாஸ்மாக்ல வித்த பணம், அது சட்டத்துக்கு எதிரானது இல்லையா? போதைப் பொருளுக்கு வித்த பணம். அதனால நீங்க தைரியமா அந்த பணத்த வாங்கிக்கணும்னு தான் சொல்றேன். நான் குடுக்குற வாக்குறுதி கல்வி தரேன்ட்டு இருக்கேன். கல்விக்கு ஈடு இணை எத்தன கோடி பணமும் கிடையாது. ஸோ தாமரை சின்னத்துக்கு மக்கள் வாக்களிக்கணும்னு நான் வந்து உங்களுடைய அ மூலியமா நான் கேட்டுக்கிறேங்க. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு தேங்க் யூ, நன்றி. தேங்க் யூ, தேங்க் யூ. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.